ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். குரு பயிற்சி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், பூரிப்பு எல்லாமே இரட்டிப்பு 2 மடங்கா மாறிடும். ஏன்னா பொதுவாவே சொல்லுவாங்க, குரு கொடுத்தாருன்னா அதை யாராலும் தடுக்கவே முடியாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரு பயிற்சி 12 வருடத்துக்கு அப்புறமா கடகத்துல உச்சமாகிறாரு குரு. எப்படி இருக்கு மேம் பொதுவா? இந்த குரு பயிற்சி நீங்க சொன்ன மாதிரி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு கடகத்துல உச்சம் பெற்று அமருவாருமா. ஆக இது எப்படி இருக்கு? பிளஸ் என்ன அப்படின்னா, அவர் 12 வருடத்துக்கு ஒரு முறை அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, அவர் உச்சம் பெற்று அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, சனி மேல அவரோட 9ஆம் பார்வை படியுது. புரியுதுங்களா? ஆக இப்ப சனி பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்காரு இல்லைங்களா? குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. சனி ஏறக்குறைய 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு, தனுசு ராசி பர்சனாலிட்டிஸ்க்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்பராசி பர்சனாலிட்டிஸ்க்கு பாத சனியாகும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கு. ஆக இந்த 6 பேரை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு முடிவோட சனி பகவான் இருக்காரு. இப்ப குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல பண்றதுனால எல்லாளவும் கெடுக்க போறது இல்லை. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். என் மூளைய பாத்தீங்கன்னா தின்னுட்டே இருந்த சனி, என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருந்த சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ்மா. 2வது, மத்த 6 ராசிகளுக்கு அவர் நல்லது செய்யணும்ன்ற பொசிஷன்ல தான் இருக்கார். நல்லது செய்யணும் பொசிஷன்ல இருக்கவர் குருனோட பார்வை பண்றதுனால கடகட கடகட நிறைய நல்லது செய்ய போறார். ஆக ஆண்டிகோல் நீங்க பாருங்க, 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சினால நன்மைகள் அப்படின்றது உண்டு. பர்சன்டேஜ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஏரியா வைஸ் என்னென்ன விதத்துல இவங்களுக்கு நற்பலன்கள் மாறப்போகுது அப்படின்ற வித்தியாசம் இருக்கே தவிர ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது 12 ராசிகளுக்கும் இருக்கு. இதுதான் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம், சூப்பரான குரு பயிற்சி இது. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததான் மிதுன ராசி மேம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? மிதனத்துக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் பாவத்துல அமர்ந்திருக்காரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. அப்ப ரொம்ப நாள் கழிச்சு மிதனத்துக்கு குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி, திடீர் தன பிராப்தி. முதல்ல கொஞ்சம் காசு பணத்துக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தாங்க இருந்துச்சு. இப்ப பரவாயில்லைங்க, ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கும். சாட்டிஸ்பாக்சனான ஒரு லைஃப் இருக்கு. இன்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்பாக்டரியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி மிதனத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில புது உறவு, புது வரவு ரெண்டுமே வரும். இழந்த உறவும் திரும்பி வரும். அது இழந்த உறவு எல்லாமே திரும்பி வந்துருமா அப்படி இல்ல, ஏதோ 1-2 உறவு திரும்பி வர்றதுக்கான உறவுகள் உங்களை தேடி வரும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் தாண்டி வேற என்ன நல்ல விஷயங்கள் பெருசா இருக்கு மிதனத்துக்கு? பொதுவா பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை வாழ போறாங்க. புரியுதுங்களா? அது ஒரு ஃபர்ஸ்ட். 8ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு. மரபொழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கைக்கு சேரும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் 6ஆம் பாவத்தை பாக்குறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா வெளியே தெரிஞ்சிடுமோன்ற பயம் இருக்கும். அது இமோஷனலி அங்க த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கும். இமோஷனலி பாத்தீங்கன்னா உங்களை ஒரு பிளாக்மெயில் மாதிரி. ஆமா, தெரிஞ்சா என்ன ஆகும், நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகும், நம்ம எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ஒரு மன ரீதியான குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள்ல இருந்து இவங்க வெளியே வர போறாங்க அப்படின்றது உண்மைமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை குரு பாக்குறேன். இது வரைக்கும் நான் படிச்சு முடிச்சு 5 வருஷம் ஆகுது, நல்ல வேலையே கிடைக்கல, நான் ஏதோ காம்ப்ரமைஸா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த காலகட்டம் அவங்களுக்கு என்ன தகுதி, அந்த தகுதிக்கேற்ற ஒரு வேலை அப்படின்றது சாலிடா கிடைக்கும். அதே மாதிரி அவங்களோட எண்ணங்கள், வேலை சார்ந்து என்ன எண்ணங்கள் இருக்கு அது பூர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். அதுக்கும் மேல சனி கர்ம சனியா இருக்காருமா மிதுன ராசி அன்பர்களுக்கு. பொதுவா சனிக்கும் மிதுனத்துக்கும் ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. சனி கர்ம சனியா வந்ததுல இருந்து. சனிக்கு ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் பிடிக்கும், மிதுனத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண பிடிக்காது. மிதுனத்துக்கு ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க். எனக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா மூலக்கார பசங்க அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசி. படிக்கிற பிள்ளைங்க கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா தேடி படிப்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரிலாம் படிப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஒர்க் அவங்களுக்கு உண்டு. அதுல கிளிக் ஆயிடுவாங்க. ஒண்ணு புக்கியே மாங்குன்னு படிச்சுட்டு இருக்கோம், அதை விட இது 2 மார்க் சேர்த்தே எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்மார்ட் ஒர்க் பர்சனாலிட்டிஸ். இப்ப சனி வந்ததுல இருந்து இவங்களுக்கு தொழில் ரீதியான அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா மிதனத்துக்கும் வேலை பலு அதிகரிச்சது. வேலைக்காக ஓடி 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 நான் செய்யற மாதிரி இருக்கு. என்னை டிரான்ஸ்பர் தூக்கி போட்டாங்க, நான் அலைஞ்சு திரிஞ்சு டெய்லி வேலைக்கு போயிட்டு வரேன். இதெல்லாம் மாறும். ஏன்னா குருனோட பார்வை சனி மேல படுறதுனால அவரு கர்ம சனியா தான் இருக்க போறாரு.
ஆனா நீ ஹார்ட் ஒர்க்கானா பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க்கானா பண்ணு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் அதுக்கான காசை கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு சனி வந்து கண்டிப்பா நீ இது வந்து ஒரு பெரிய காசு கிடைச்சிரும். கிடைச்சிடும். இது ஒரு பெரிய பிளஸ். இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு பிளஸ் இருந்தா கூட இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? டாக்குமெண்டேஷன் ஏதாவது பண்றாங்க அப்படின்னும் போது நல்லா படிச்சு பார்த்து அனலைஸ் பண்ணி பண்ணணுமா. யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க கவலைப்படாதீங்க, லோன் கொடுங்க, இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டிங்க, நீங்க லோன் கொடுங்க, நான் பாத்துக்கலாம், ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. சாதாரணமா ஒத்த வார்த்தை ஒரு மரியாதைக்கு நீ சொல்லியிருப்ப, ஒரு கெத்துக்கு சொல்லியிருப்ப, அந்த பிள்ளை உன்னை நம்புச்சின்ற ஒத்த வார்த்தைக்கு நீ இந்த ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோமா, அது டியூவே கட்டாது, நீ தான் மாட்டிட்டு முழிக்கணும். மொத்த டியூவை நீ தான் கட்டுற மாதிரி இருக்கும். வண்டி அவங்க ஓட்டுவாங்க, டியூ நீ கட்டுவ. ஆக யாருக்கும் வாக்கு கொடுக்கறது, ஷூரிட்டி கையெழுத்து போடுறது, கேரண்டி சொல்றது, வாரண்டி சொல்றது கூடாது. சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. நல்ல விதத்துல சொல்ல போய் நம்ம ட்ராப் ஆயிடும். அதுல கவனம் வேணுமா. தேவையில்லாம ஏன் அதை போய் நம்ம ஆமா வேண்டாம். மிதுனத்துக்கு வந்து கொஞ்சம் புகழ்ச்சி பிடிக்கும். நீ பெரிய புத்திசாலிப்பா அப்படின்ட்டு மிதுனம் பிளாட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு நல்ல திறமை உண்டு, நல்ல இன்டெலிஜென்ட் பீப்புள், ஜீனியஸ் பீப்புள்ஸ் அப்படின்னா என்ன வேணா சொல்லலாம். பட் இருந்தாலும் நல்ல பேசக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னாலும் கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி அப்படின்னா மிதுனம். வாய் இருக்க புள்ள பொழைச்சுக்கோவாங்க. இது வாய் இருக்க புள்ள பொழைச்சுக்கோ, நிறைய நேரம் அந்த வாய்னாலே மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொழைக்கிறதும் அந்த வாயாலதான், மாட்டிக்கிறதும் அந்த மாட்டிக்கிறது அடிக்கடிக்கு மாட்டாதுமா, எப்பயோ ஒரு டைம் மாட்டும். எப்பயோ ஒரு டைம் ரொம்ப யதார்த்தமா இவங்க நம்ம மேல பாசமா இருக்காங்களே ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணுவாங்க. மிதுனம் மனசு சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க, புத்தி சொல்ற பேச்சு கேட்பாங்க. சில நேரம் என்ன ஆகும்னா ரொம்ப நாள் அப்சர்வ் பண்ணும்போது அவங்க நல்லவங்கன்னு இவங்க வந்து மூளையில பிக்ஸ் பண்ணிடுவாங்க, அதனால மனதளவுல ஏமாந்துருவாங்க. அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக வார்த்தையில கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ எதிர்பாராத ஒரு விஷயம் மிதுனத்துக்கு, இப்படி ஒரு விஷயம் எல்லாம் நமக்கெல்லாம் போய் நடக்குமா அப்படின்னு நினைச்சேனே அப்படிங்கிற மாதிரி எதிர்பாராம குரு என்ன விஷயத்த கொடுக்க போறாரு? குரு வந்து குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே கொடுக்க போறாரு. ராகு பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. வெளிநாட்டு பிராப்தம். வெளிநாட்டுல போயிட்டு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், ஃபாரின்ல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க குடும்பம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இந்த காலகட்டம் எனக்கு ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இது ராகு கொடுக்க போறாரு. 9ஆம் பாவத்துல ராகு. வெளிநாடு போயிட்டு நம்ம ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம். அப்பா வெளிநாடு போய் சம்பாரிச்சு பிள்ளைய வந்து நல்ல கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி வெளிநாடு டூர் போகணும்னு ஆசைப்பட்டேன், போறதுக்கான பிராப்தம். வெளிநாடு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டேன், போறதுக்கான பிராப்தம். இதெல்லாம் ராகு கொடுக்க போறாரு. இப்ப மிதுன ராசிக்காரர்கள் வந்துட்டு இப்ப நம்ம தொழிலை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னோம். ஆனா திருமண உறவுகளுக்குள்ள எப்படி இருப்பாங்க மேம்? கணவன் மனைவி உறவுகளா இருக்கட்டும், இல்லைன்னா நான் புதுசா வந்து திருமணம் பண்ணலான்னு இருக்கேன், ஆனா அந்த உறவு எனக்கு சரியா வருமானே தெரியல அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 காலபுருஷனோட 12 ராசிகள் இந்த கார்னர் ராசிக்கு ஃபேமிலி ஒரு காம்ப்ரமைஸ் தான். ஆனா இப்ப குருவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 7 and 10, அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அவர் குடும்பஸ்தானத்துல வந்து அமர்றதுனால நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் அப்படின்றது ஒண்ணு நடக்கும். நல்ல ஒரு வரன் அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, பெருசா அந்யோன்யம் இல்லை, இந்த காலகட்டம் விட்டு கொடுக்கறது அப்படின்றது வரும், புரிதல் அப்படின்றது இருக்கும், அன்பு அப்படின்றது கொஞ்சம் மலரும். உடனே எங்க தோட்டத்துல கோடிக்கணக்கான அன்பு மலர்கள் மலருமா அப்படின்னு கேட்க கூடாது. ஏதோ ஒரு 10-15 பூக்கள் மலரும், உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த 10-15 பூக்கள் மலரும்னு வேற சொல்லி இருக்கும். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும்? அவரு வந்து அதாவதுமா குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, புது வரவு, புது உறவு. அந்த புது வரவுல குழந்தை பிராப்தம் வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மிடில் ஏஜ் பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மருமகள், பேரன், பேத்தி இப்படின்ற புது வரவு அப்படின்றது இருக்குமா. கண்டிப்பா புது வரவு, புது உறவு எல்லாமே மிதுனத்துக்கு. ஆக மொத்தம் குடும்ப குரு உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வர இருங்க. அவ்வளவுதான், கண்டிப்பா கவலைப்பட வேண்டாம். இப்ப மிதுன ராசி எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம்? பொதுவாவே மிதுனம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாடுமா. நான் ஃப்ரீக்வெண்டா சஜஸ்ட் பண்றது, என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ண சொல்லு. ரொம்ப எளிமையான நாமம், சிவ அப்படிங்கிற நாமம், ராம அப்படிங்கிற நாமம். ஆக ராம 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 ராமா சொல்லுங்க, நிறைய நல்லது நடக்கும்.